ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மல்டிமீட்டர எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பாருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, மல்டிமீட்டர் வந்து இதுதான். மல்டிமீட்டர யூஸ் பண்ணி நீங்க ஒரு 3 விஷயத்த நீங்க மெஷர் பண்ணலாம். வோல்டேஜ் என்ன? கரண்ட் என்ன? அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு? அப்படின்றத வந்து நீங்க மெஷர் பண்ணலாம். வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா? ஸோ இதுல வந்து பாருங்க, இப்ப இந்த டயல் பேட் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து இப்ப பாருங்க, இந்த டயல் பேட் இருக்கு. இந்த டயல் பேடுல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓம் மீட்டர் செக்ஷன்னு இருக்கு. அதாவது அதுல ஃபுல்லா நமக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் இருக்கும். லைக் நீங்க வந்து ஓம்ல வேணுமா? இல்ல கிலோ ஓம்ல வேணுமா? அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அ எப்படி சொல்றதுன்னா, இப்போ உங்களுக்கு உங்களோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஒரு 20 கிலோ ஓம்க்குள்ள தான் காட்டும். அத மிஞ்சி போகாது. உங்களுக்கு அந்த அந்த ரேஞ்ச்க்குள்ள என்ன வேல்யூன்னு நீங்க செக் பண்ணணும்னு நெனைக்கும்போது, நீங்க இங்கே அந்த டயல திருப்பி வச்சுட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓம்ல வேணும்னா, நீங்க ஓம்ல பார்த்துக்கலாம். கிலோ ஓம்ல வேணும்னாலும் கிலோ ஓம்ல பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் மீட்டரோட செக்ஷன். அண்ட் இங்க வந்து பாருங்க, இது வந்து என்னன்னா வோல்ட் மீட்டரோட செக்ஷன். லைக் மில்லி வோல்ட், கிலோ வோல்ட், வோல்ட்ன்னு சொல்லி உங்களுக்கு எந்த ரேஞ்ச்ல வேணுமோ, அங்க நீங்க டயல் பேட வச்சு நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும். அண்ட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அம்மீட்டர் செக்ஷன்னு இருக்கு. அம்மீட்டர் செக்ஷன்லயும் சேம் தான். மில்லி ஆம்ப்ஸ், ஆம்ப்ஸ் ஸோ சம்திங் கிலோ ஆம்ப் இந்த மாரிலாம் வந்து இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அந்த மாரி வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இது இருக்கு. இது வந்து என்னன்னா, இது வந்து போர்ட்ஸ். ஓகேவா? இது வந்து போர்ட்ஸ். இதுல வந்து நீங்க பிளாக் கலர் வயர நீங்க காம் போர்ட்ல தான் கனெக்ட் பண்ணணும். அது வந்து ஒரு காமன் பாயிண்ட் மாதிரி. நீங்க காம்ல தான் கனெக்ட் பண்ணணும். அண்ட் நீங்க ரெட் கலர் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அத நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த போர்ட் வேணுமோ உங்களுக்கு எந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு அந்த டைம்ல தேவைப்படுதோ, அங்க நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் பிளாக் கலர் எப்பவுமே இந்த காமன் பாயிண்ட்ல தான் நீங்க வந்து கனெக்ட் வந்து பண்ணணும். அண்ட் இந்த சைடு இங்க வந்து பாருங்க, இந்த 2 இது இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு பேரு தான் வந்து ப்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இதுல இருக்க 3 பார்ட்ஸ் என்னன்னா, டிஸ்ப்ளே, டயல், போர்ட்ஸ். பாருங்க. இது நமக்கு டிஸ்ப்ளே, இது டயல், இது போர்ட்ஸ் அப்படின்ற மாரி வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அண்ட் போர்ட்ல பார்த்தீங்கன்னா, இது நமக்கு வோல்டேஜ் போர்ட். இது வந்து நமக்கு கரண்ட்டோட போர்ட். மல்டிமீட்டர் வந்து எல்லா மல்டிமீட்டரும் ஒரே மாதிரி வந்து இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஒன்னொன்னும் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். பட் கான்செப்ட் வந்து சேம் தான். எந்த மல்டிமீட்டரா இருந்தாலும் நீங்க அந்த டயல் பேட உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ, அதுல நீங்க வந்து டர்ன் பண்ணி வச்சுட்டு, உங்க 2 ப்ரோப்ஸ வச்சு நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க கரெக்ட்டான போர்ட்ஸ்ல வந்து குடுக்கணும். இங்க பாருங்க, காம் போர்ட்ல தான் எப்பவுமே பிளாக் கலர் குடுக்கணும். அண்ட் ரெட் கலர் வந்து நீங்க எது வேணுமோ அதுல வந்து நீங்க குடுத்துக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டயல் பேட் வந்து இங்க கொஞ்சம் கிளியரா இருக்கு. இதுல பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, டிசி வோல்ட்னா இந்த இதுல வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஏசி வோல்ட் இதுல பார்க்கலாம். அதே மாரி கரண்ட்டுக்கும் ஏசி, டிசின்னு சொல்லிட்டு வந்து இருக்கு. டெம்பரேச்சருக்கும் வந்து தனியா இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒண்ணு கன்டினியூட்டி பொசிஷன்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்றது வந்து என்னன்னா, கன்டினியூட்டிய செக் பண்றது அப்படின்னு சொல்லலாம். உங்களோட இந்த மல்டிமீட்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சவுண்டோ, இல்லன்னா வந்து ஒரு பெல் மாரி ஒரு சிம்பல் வந்து இருக்கும். அதுதான் வந்து கன்டினியூட்டிய செக் பண்றதுக்காக. லைக் நீங்க 2 ப்ரோபு அந்த பிளாக் கலரும் இருக்கட்டும், ரெட் கலரா இருக்கட்டும். நீங்க ஏதோ ஒரு வயர்லயோ, இல்ல ஒரு காம்போனன்ட்ஸ்லயோ நீங்க வந்து 2 டெர்மினல்ஸ் எடுத்துட்டு போயி நீங்க அங்க வச்சு, உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ கரெக்ட்டா இருக்குதா? இல்லையா? அங்க ஃப்ளோ இருக்கா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சான்னு நீங்க அத வச்சு கண்டுபிடிக்கலாம். நீங்க அந்த மோடுல வச்சுட்டு நீங்க வைக்கும்போது, உங்களுக்கு கரெக்ட்டா ஒர்க் ஆயிட்டுருக்கு அப்டின்னா, உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் வந்து வரும். ஒருவேள அந்த சவுண்ட் வரல அப்டின்னா, ஏதோ மிஸ்டேக் வந்து இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். பக்கத்துல என்ன அப்ப அந்த அதுக்கு பக்கத்துல என்ன ஒரு டயோடு மாரி சிம்பல் இருக்கு அப்டின்னா, அது வந்து டயோடு செக். அதாவது கரண்ட் வந்து ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கா? அப்டின்றத வந்து செக் பண்றதுக்காக இத நீங்க வைக்கும்போது உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ஷோ பண்ணும். அத நீங்க டயோட்ஸ்ல வைக்கும்போது உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ஷோ ஆகும். ஆ சில சில மீட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இது 2மே தனித்தனியா வந்து இருக்கும். ஸோ தனித்தனியா இருக்க பட்சத்துல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒருவேள இப்படி ஒரே இடத்துலயே வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க கவலையே பட தேவையில்ல. இந்த டயல் பேட இங்க டர்ன் பண்ணி வைக்கிறீங்க அவ்வளோதான். டர்ன் பண்ணி வச்சுட்டு டயோடா இருந்தா நீங்க டயோடு தான் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க யூனி டைரக்ஷன்ல தான் ஃப்ளோ ஆகுதான்னு செக் பண்ணணும்னா, நீங்க டயோட்ல வச்சு வேல்யூ மெஷர் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு வயர் ஆர் காம்போனன்ட் அங்க நீங்க வச்சுட்டு, உங்களுக்கு பீப் சவுண்ட் வந்து வருதா இல்லையா அப்படின்னு வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கலாம்.
ஸோ உங்களுக்கு மல்டிமீட்டர பத்தி, அது எப்படி வந்து நீங்க ஆ ஒரு விஷயத்த வந்து டெஸ்ட் பண்றது அப்படின்னு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இல்லன்னா நம்ம இன்ஸ்டா பேஜ்ல வந்து டைரக்ட்டா நீங்க மெசேஜ் பண்ணி கூட கேட்கலாம்.